ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியா வச்சு ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு தாங்க டைம் எடுக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், அயன், கால்சியம், ஃபைபர் எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு பேக்கெட் அளவுக்கு அணில் ராகி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஊறினா போதுங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு அப்படியே இருக்கட்டுங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி குக்கர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அது பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த சேமியாவை நல்லா வடிகட்டி இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. இதை ரொம்ப அழுத்தி புழிய வேணாம், லைட்டாக புழிஞ்சிக்கோங்க. அப்போது சேமியா உடஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைட்டாக வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில் நான் துணி போட்டு அதுக்கு மேலே வடிகட்டின சேமியாவை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வேக வச்சுக்கோங்க. இது வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வெந்துருச்சு. இதை மாதிரி நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. நீங்கள் அழுத்தி பாருங்கள் நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி. இப்போது இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் பத்தையாக இருக்குன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கூட இதில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த சர்க்கரைலாம் நல்லா உள்ளே இறங்கணும் சேமியாக்குள்ளே. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுங்க. கடையில் ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளாக ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.